பாஜக கூட்டணியில விஜய் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கலைங்க. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை அது திமுக காரங்க சொல்றது. திமுக விஜய் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் கொண்டு போயிடுறாரு, கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டெல்லாம் கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால அவர் கொண்டு போயிடுறாரு. அதனால கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் நமக்கு தானே வரும், விஜய் கொண்டு போயிட்டாரு, அதனால விஜய்க்கு பேரை கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக திமுக காரங்க எல்லாம் சண்டேவில சொல்றதா நீங்க கேக்குறீங்க. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய தமிழர் ஜெயசங்கர் ஈரானுக்கு போன் போட்டாரு. என்ன சார் எங்க கப்பலையுமா தடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க உங்க கப்பல் எல்லாம் தடுப்போமா, நாங்க உங்க கப்பலை மட்டும் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவன் நம்ம கப்பல் அதே ஜலசந்தி வழியா வந்தாச்சு. 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சமையல் எரிவாயுவா பதுக்கி வச்சிருந்தாரு ஒருத்தர் அப்படின்னு கோயம்புத்தூர்ல கைது பண்ணிருக்காங்க. இன்றைய செய்தி. திமுக காரங்க தான் இந்த பதுக்கலை செஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சமையல் எரிவாயுவா பதுக்கி வச்சிருந்தாரு ஒருத்தர் அப்படின்னு கோயம்புத்தூர்ல கைது பண்ணிருக்காங்க. இன்றைய செய்தி. திமுக காரங்க தான் இந்த பதுக்கலை செஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. திமுக கள்ள ஓட்டு தான் செய்யுது. ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு எடுத்தாச்சு கள்ள ஓட்ட. இனிமே கள்ள ஓட்டு போட முடியாது திமுக. அப்ப 15,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ, 20,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ, 25,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ ஒரு 100 பேரு தேரும். 100 பேரு இப்பவே தோல்வி. இந்த எஸ்ஐஆர்லயே தோல்வி முடிவாயிச்சா? 18 வயசுக்கு கீழ்பட்ட பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு காரணமா வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் கமிஷனரே சொல்றாரு, டிஜிபியே சொல்றாரு, உள்துறை செயலாளரே சொல்றாரு. எவ்வளவு? 5 வருஷத்துல 39,900. அந்த விளாத்தி குளத்துல 9ஆம் தேதி நடந்துச்சு. காலையில அதிகாலையில அந்த குழந்தை கொல்லப்புறத்துக்கு போனது திரும்பி வரலன்னுட்டு 7:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 7:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்காரன் சொல்றான், இன்று போய் நாளை வாங்க அப்படிங்கிறான். என்னத்துக்கு நீ ஒரு நாள் அவகாசம் கேட்கிற? யாருக்கு அவகாசம் கொடுக்குற? இப்ப சொல்ல போனா எப்படி நடந்திருக்கு தெரியுமா? கடத்திட்டு போனவன் எவங்க யாரோ அவங்களுக்கு தான் போலீஸ்காரங்க அவகாசம் கொடுத்திருக்காங்க. அடுத்த நாள் போனா அடுத்த நாள் 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனா உன் பொண்ணு யாரையோட ஓடி போயிருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்க மகளிர் காவலர்கள் சிரிச்சாங்களாம். அந்த அம்மா மன வேதனையில சொல்லி இருக்காங்க. என்ன கொடுமை! அடுத்த நாள் 11:30 மணிக்கு ரொம்ப அலங்கோலமா கற்பழிச்சு அதை பார்க்கவே முடியலையா, வெட்டி சிதைச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு ஏன் சொல்றீங்க? யாருக்காக சொல்றீங்க? இந்த போலீஸ் எதுக்காக இருக்கு? கனிமொழி எம்பி அவர்கள் அங்க போய் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பார்த்து பேசியிருக்காங்களே, என்ன பேசினாங்க? குற்றவாளிகளை காப்பாற்ற சொல்லி கேட்டீங்களா? இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியாவில் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, உலகம் முழுமையும் பதட்டமா இருக்கு. என்னன்னா, பெட்ரோல் டீசல் 25%, 50% அமெரிக்காவில் கூட விலை ஏறி போச்சு. உலகம் பூராவும் 95 நாடுகள்ல. ஆனா இந்தியாவில் 2 வருஷமா எவ்வித பிரச்சனையுமே இல்லாம டீசல் விலை பெட்ரோல் விலை அப்படியே இருக்கு. பிரச்சனையே இல்லாதது இந்தியா. அப்போ இந்தியா ஒளிருது உலகம் முழுமையும். இதை பொறுக்காம, இதை தாங்கிக்க முடியாம எப்படியாவது இந்தியாவை நாசம் பண்ணணுமே, ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணுமேங்கிறதுக்காண்டி இந்த சன் டிவி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி இந்த துட்டு வாங்கிக்கிட்டு செய்தி சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்க சில பேரு தப்பான கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. இங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 வருஷமா பிரச்சனையே கிடையாது. உலகம் முழுமையும் பிரச்சனை இருக்கு, இந்தியாவில் பிரச்சனை இல்லை. அது என்ன? ஹார்மூஸ் ஜலசந்தி அப்படின்னுக்கிட்டு ஈரான்ல இருக்கு. அந்த ஈரான் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி வழியா தான் உலகத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த டீசல், பெட்ரோல், குரூட் ஆயிலுடைய 20% அப்படிதான் அந்த கப்பல் எல்லாம் வருது. அப்போ அந்த வழியை இவங்க அடைச்சிருக்காங்க. அந்த ஈரான் அடைச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை, இஸ்ரேல் ஈரானை தாக்கிட்டாங்கல்ல, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கோமேனியை கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த கோபத்துல அவங்க அதை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் உலகம் பூராவும் டீசல், பெட்ரோல் விலை
ஏற்றம் கண்டிருக்கு. ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய தமிழர் ஜெயசங்கர் ஈரானுக்கு போன் போட்டாரு. என்ன சார், எங்க கப்பலையுமா தடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க உங்க கப்பலெல்லாம் தடுப்போமா, நாங்க உங்க கப்பலை மட்டும் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவன் நம்ம கப்பல் அதே ஜலசந்தி வழியா வந்தாச்சு, வந்து மும்பைக்கு வந்தாச்சு, மீண்டும் போகுது வருது வந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் பிரச்சனை இல்லை. அப்ப அதுக்கு யார் காரணம்? பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை காரணம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை எங்கோ தமிழ்நாட்டுல, கேரளாவில், ஆந்திராவில், நம்ம இந்தியாவில் தான் அப்படின்னு நீங்க நினைக்கப்படாது. ஈரான்லயும் இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேரை சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டா ஈரானே சல்யூட் அடிக்குது, உக்ரைன் சல்யூட் அடிக்கிறாங்க. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடந்துச்சு இல்ல, அப்ப இந்தியர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்கல்ல, அமெரிக்கர்கள் இருந்தாங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இருந்தாங்க, பாகிஸ்தான்காரங்க இருந்தாங்க, எல்லா நாட்டுக்காரங்க தான் உக்ரைன்ல இருந்தாங்க, ரஷ்யால இருந்தாங்க. அவங்களெல்லாம் காப்பாத்துறது எப்படி அப்படின்னு அவங்க எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவில இருந்து ஒரு தொலைபேசி தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், ஐயா எங்க ஆளுங்களை விடுவிக்கணுமே சார், நாங்க போற கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறோம், நீங்க உங்க ஆளுங்களை விடுவிச்சுக்கிடுங்க, நாங்க எங்க கொண்டு விடணும் உங்க ஆளுங்களை அப்படின்னு இந்தியா கிட்ட கேட்டாங்க. இந்த கேள்வியை அமெரிக்கா கிட்ட கேட்கல. அப்ப பாகிஸ்தான்காரங்க சொன்னாங்க, ஐயா இந்திய பிரதமர் அவர்களை எங்க பாகிஸ்தானிகளையும் நீங்க அழைச்சிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப அமெரிக்கா கூட இந்தியா கிட்ட தான் கேட்டது, அமெரிக்கர்களையும் நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்தியான்னு சொன்னாலே உலகமே சல்யூட் அடிக்கிறது. உலக நாடுகள்ல 20க்கு மேற்பட்ட நாடுகள்ல அவர்களுடைய உச்சபட்ச விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அப்படி ஒரு செல்வாக்கு உலகம் முழுமையும் இருக்கிற காரணத்தினாலதான் உலகம் பூராவும் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இருந்தும் இந்தியாவில் இல்லை. இப்போ சமையல் எரிவாயுக்கு 60 ரூபாய் கூட்டி இருக்கிறது, அது ஏற்கனவே கூட்டப்பட்டது. அது சமையல் எரிவாயுவினுடைய விலை உலக அளவில் அதிகரிச்ச காரணத்தினால கூட்டப்பட்டு இருக்கிறது. அது அப்படி, அது இப்ப இல்லை. அது 60 ரூபாய் கூட்டி அது ஒரு மாசம் ஆகிப்போச்சு, முன்னாடியே கூட்டப்பட்டு இருக்கிறது அது. ஆனால் பெட்ரோல் டீசலுடைய விலை 2 வருஷமா கூட்டப்படவில்லை. சமையல் எரிவாயு விலை ஒரு 60 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. தட்டுப்பாடுங்கிறது இல்லை. தட்டுப்பாடுங்கிறது எப்படின்னா அது திமுக காரன் பண்றது. இப்போ கொரோனா தடுப்பூசி கொடுத்தோம் பாருங்க, அதை கூட திருடி போயிட்டாங்கள திமுக காரன். நிறைய இடங்கள்ல தட்டுப்பாடை உண்டு பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, கொரோனா தடுப்பூசியில கூட தட்டுப்பாடு பண்ணாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, பதுக்கிட்டாங்க. அதே போல சமையல் எரிவாயுவை இப்ப கோயம்புத்தூர்ல பதுக்கினதா இன்னைக்கு ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பதுக்கினா சில இடங்கள்ல கிடைக்காம இருக்கலாம். இவனே சன் டிவியில போட்டு காமிப்பாங்க, பிரச்சனையாமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்களே 4 பேரை நிக்க வச்சு பிரச்சனை இருக்க மாதிரி பேச வச்சு அதை ஒளிப்பதிவு பண்ணி போடுவாங்க. சன் டிவிங்கிறது திமுகவுக்கு டிவி, கலைஞர் டிவிங்கிறது திமுகவுக்கு டிவி. அதனால நீங்க எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? திருடன் உங்ககிட்ட படம் காட்டுறான், அதை நீங்க நம்புவீங்களா? உங்களை திருடிட்டு போறதுக்கு தானே அவன் படம் காட்டுவான். அவங்க திருடர்களுடைய செய்தி ஸ்தாபனங்கள்ல சொல்லக்கூடியதை நீங்க நம்ப கூடாது. அது உண்மை இல்லை. உண்மை என்னன்னா, உலகமே அதிசயிக்கக்கூடிய வகையில உலகம் முழுமையும் பதட்டமான சூழலில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் மட்டும்தான் இந்த எரிவாயுக்கும் சிக்கல் இல்லை, டீசல் பெட்ரோலுக்கும் சிக்கல் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில நாடு சௌகரியமாக, அமைதியாக, நிம்மதியாக, உலகையே விஞ்சக்கூடிய அளவுல, உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுல இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது. இங்க டீசல் தட்டுப்பாடு இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்லை. எல்லாரும் நிறைய ஒரு 5 கோடி பேர் 10 கோடி பேர் ஒரே நேரத்தில் ஒரே கம்ப்யூட்டர்ல அப்படியே நீங்க அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா அது ஹேங் ஆயிடும். அப்புறமா இன்னொருத்தர் வந்து அதை கொடுக்கும்போது எடுக்காது. இதுதான் பதிவு பண்றதுல இருக்கிற சிக்கல். ஏன்னா எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? திமுக காரன் கிளப்பி விடுறான், தட்டுப்பாடு இருக்கு, நீங்க பதிவு பண்ணிட்டீங்களா, நீங்க வாங்கிட்டீங்களா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறாங்கல்ல. அந்த பதட்டம் காரணமாக எல்லாரும் 50 நாள் இருக்கு, இன்னும் 20 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு, அவசரம் இல்லை அப்படி இருந்தாலும் கூட சரி எதுக்கும் இருந்தாலும் முன்னாடியே பதிவு பண்ணிடுவோமே அப்படின்னுக்கிட்டு ஒரு 1 கோடி பேர் பதிவுக்கு
அந்த அந்த சாஃப்ட்வேர் அந்த கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அது 1.5 கோடி 2 கோடி பேர் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணா அது ஹேங் ஆகிடும், அப்படியே வேலை செய்யாமல் நின்றுடும், அப்படி நிற்கிது. அதனால என்ன சொல்றாங்க, இப்போ அது ஹேங் ஆயிடுதுங்க, நீங்க நாளைக்கு பண்ணி பாருங்க, நீங்க வேணா வெப்சைட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெப்சைட்ல பண்ணா அது ஓப்பன் ஆயிடுது, அவ்வளவுதான். வெப்சைட்ல பண்ணலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், இப்படி பல வழிமுறைகள் இருக்கு. இப்போ நான் கூட பதிவு பண்ணியிருக்கேன், முந்த நாள் தான் பதிவு பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவை உலகம் முழுமையும் பிரச்சனையில இருக்குது. ஆனா இந்தியாவில் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தான் காரணம். பாஜக கூட்டணியில வந்து விஜய் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கலைங்க, அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை அது திமுக காரங்க சொல்றது. திமுக விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டெல்லாம் கொண்டு போயிடுறாரு, கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டெல்லாம் கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால அவர் கொண்டு போயிடுறாரு. அதனால கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் நமக்கு தானே வரும், விஜய் கொண்டு போயிட்டாரு, அதனால விஜய்க்கு பேரை கெடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எல்லாம் சண்டையில சொல்றதா நீங்க கேட்குறீங்க. அவங்க கிளை போடுற விஷயம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு, நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. நாங்க அப்படி ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தலையே. இப்போ நேற்றைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி 4 மணிக்கு தேர்தல் ஏப்ரல் 23 ஆரம்பிச்சாங்கல்ல. அறிவிச்ச உடனேயே ஸ்டாலின் தோத்தாச்சு, ஸ்டாலினை தூக்கி எறிஞ்சாச்சு, ஆஹா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு? தமிழக மக்கள் எல்லாம் இப்ப தீபாவளி கொண்டாடி இருக்காங்க, ஸ்டாலின் தோத்தாச்சுன்னு. அப்ப ஸ்டாலினை விரட்டி அடிச்சாச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததோ அன்னைக்கே திமுக காலி ஆயிடுச்சு. அப்புறமா இன்னும் அது இது பண்ணமா, ஆமா அது போதுமா, அவங்க போயிட்டாங்களே. ஒரு ஆள் 2 ஆள் போறதுனால என்ன ஆயிட போகுது? 1 லட்சம் ஓட்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி பலமா இருக்கு, திமுக தோல்வி முகமா இருக்கு அப்படிங்கறத உண்மை. அப்ப வந்து விஜய் வந்தாதான் சரியா வருமா அப்படியெல்லாம் யார் சொன்னா? அப்படி இல்லையே. விஜய் வந்து எங்களுக்கு எதிரியாச்சே, கொள்கை விரோதின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் விஜய் எங்கள்கிட்ட ஏன் வரணும்? அவர் திமுக காரராச்சே. அப்ப திமுக காரர் ஒருத்தர் வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியுமா என்ன? அப்படி கிடையாது, அப்படி நாங்க பேசவே இல்லையே. அது திமுக காரங்க சொல்ற பொய் புரளி பேசுறோங்கிறது திமுக காரனே கதை போடுறான். ஏன்னா விஜயாலே அவங்க காலியாகிறாங்க. திமுக காலியாகிறதுக்கு 2-3 காரணம் இருக்கு. ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணியில காலியாகிறாங்க. இன்னொன்னு, 74 லட்சம் கள்ள ஓட்டு எடுத்துட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு. இல்ல திமுக எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்கான்? 5,000 6,000 10,000 ஜெயிச்சிருக்காங்கல்ல. 30,000 கள்ள ஓட்டுல எப்படி 20,000 ஓட்டையாவது திமுக போட்டுருவான். திமுக தான் கள்ள ஓட்டு போடுவான். அப்படி கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பா இருந்த, அதாவது பட்டியல்ல பேர் இருக்கும், நிஜத்துல ஆள் இருக்க மாட்டான், அதுதான் கள்ள ஓட்டுக்கு வாய்ப்பான பதிவு. அப்படி இருந்த 74 லட்சம் பதிவை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவ்யூல எடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம். அதனால தானே தேர்தல் ஆணையத்தை நீக்குங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போய் மனு கொடுக்குறீங்க திமுக காரங்க. ஏன் கள்ள ஓட்டை நீக்குனா அப்ப தேர்தல் ஆணையரை நீக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப கள்ள ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க, ஒத்துக்கிறீங்கல்ல? திமுக கள்ள ஓட்டுல தான் ஜெயிக்குது. ஒரு தொகுதிக்கு 30,000 ஓட்டு எடுத்தாச்சு கள்ள ஓட்டை. என்னமா கள்ள ஓட்டு போட முடியாது திமுக. அப்ப 15,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ, 20,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ, 25,000 ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ, ஒரு 100 பேர் தேரும். 100 பேர் இப்பவே தோல்வி. இந்த எஸ்ஐஆர்லயே தோல்வி முடிவாயிச்சா? அப்புறமா திமுக அதிமுக பாஜக கூட்டணியில தோல்வி முடிவாயிச்சா? அப்புறமா இவங்க பண்ற இந்த பெண் கொடுமை வன்முறை என்ன 39,900 18 வயசுக்கு கீழ்பட்ட பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு காரணமா வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் கமிஷனரே சொல்றாரு, டிஜிபியே சொல்றாரு, உள்துறை செயலாளரே சொல்றாரு. எவ்வளவு? 5 வருஷத்துல 39,900, 40,000க்கு ஒரு 100 குறைவு. ஆமா, 5 வருஷத்துல என்ன போச்சோ வழக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்க பெண்களை கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. சொல்றதே போய். எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி பெண்கள் இப்போ இங்க விளாத்திக்குளத்துல, தூத்துக்குடிக்கு பக்கத்துல விளாத்திக்குளத்துல இப்போ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த விளாத்திக்குளத்துல 9ஆம் தேதி நடந்துச்சு. காலையில அதிகாலையில அந்த குழந்தை கொல்லப்புறத்துக்கு போனது
வந்து திரும்பி வரலன்னுட்டு 7:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 7:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்காரன் சொல்றான், இன்று போய் நாளை வாங்க அப்படிங்கிறான். என்னத்துக்கு நீ ஒரு நாள் அவகாசம் கேட்கிற? யாருக்கு அவகாசம் கொடுக்குற? இப்ப சொல்ல போனா எப்படி நடந்திருக்கு தெரியுமா? கடத்திட்டு போனவன் எவங்க யாரோ அவங்களுக்கு தான் போலீஸ்காரங்க அவகாசம் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் போனா அடுத்த நாள் 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனா உன் பொண்ணு யாரையோட ஓடி போயிருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்க மகளிர் காவலர்கள் சிரிச்சாங்களாம். அந்த அம்மா மன வேதனையில சொல்லி இருக்காங்க. என்ன கொடுமை! அடுத்த நாள் 11:30 மணிக்கு ரொம்ப அலங்கோலமா கற்பழிச்சு அதை பார்க்கவே முடியலையா, வெட்டி சிதைச்சு கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு ஏன் சொல்றீங்க? யாருக்காக சொல்றீங்க? இந்த போலீஸ் எதுக்காக இருக்கு? கனிமொழி எம்பி அவர்கள் அங்க போய் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பார்த்து பேசியிருக்காங்களே, என்ன பேசினாங்க? குற்றவாளிகளை காப்பாற்ற சொல்லி கேட்டீங்களா? என்ன பேசுனீங்க சொல்லுங்க. ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? ஒரு வாரம் ஆச்சு, ஏன் இன்னும் 10 குழு போடணுமா? 10 குழு. அந்த அம்மா 7:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க உடனே 2 போலீஸ்காரங்க கிளம்பி போயிருந்தா 8:30 மணிக்கு மடக்கி பிடிச்சு அவனுங்களை தட்டி விரட்டிக்கிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு ஒரு வாரம் நீங்க டைம் கொடுத்தீங்க? எதுக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்க? 3 நாள் நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க. அவன் எல்லாம் பண்ணிக்கிட்டு சீரடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு தூக்கி வீசிக்கிட்டு போறான். அப்புறமா நீங்க கேஸ் பதிவு பண்றீங்க. இப்படிதான் கேஸ் பதிவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை திமுகவுல இருக்கு. இப்படி பண்ணியுமே 39,900 வழக்கு 5 வருஷமா பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணியுமே ஆமா 39,900 வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அதை போலீஸ் கமிஷனர் சொல்றாருன்னா உண்மை என்னவா இருக்கும்? உண்மை பல லட்சம் வழக்குகள் இருக்கும். இவங்க பதிவு பண்ணது அது போலீஸ்காரங்க சொல்றது. ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவர் தானே போலீஸ் அமைச்சர், அவரு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் அவரு பதில் சொல்லல? எல்லாம் அதிகாரிகளை விட்டு பேச சொல்றீங்க. கேமராமேன் முன்னாடி அதிகாரிகளா பேசுறது? நீங்க தானே அரசியல்வாதி. ஸ்டாலின் தானே பேசுறது. மற்றபடி நல்லா நடிக்கிறார்கள, கேமரா முன்னாடி நடிக்கிறார்கள, பேச நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு 2 பேரை சொல்ல வச்சு இவர் அப்படி விஷ் பண்ணி என்ன சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சு படம் எடுத்தெல்லாம் வெளியிடுறீங்க. ஏன் நிருபர்கள் முன்னாடி வந்து ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு கமிஷனர் சொன்னாரு? எதுக்கு டிஜிபி சொன்னாரு? அவங்க சொன்ன அந்த புள்ளி விவரம் தான் என்ன? அப்ப இங்க பொம்பளைகளை சீரழிக்கிற வேலை மட்டும் தான் திமுக பண்ணுதா? அதோட கொள்ளையடிக்கிற வேலையும் செய்யறாங்க. நல்லா இருக்க கட்டடத்தெல்லாம் இடிச்சு மீண்டும் அதையே கட்டி மொத்த பணத்தையும் வாரி சுருட்டி கமிஷனா சம்பாதிச்சுக்கிட்டு போற வேலையையும் செய்யறாங்க திமுக. திமுக வேற என்ன வேலை செய்யுது? சாராய வியாபாரம் பண்ணுது, டாஸ்மார்க் வியாபாரம் திமுக தான் பண்ணுது, கள்ளச்சாராயம் திமுக தான் பண்ணுது, போதைப் பொருள் கஞ்சா இதெல்லாம் மற்றப்பட்ட மீன் எல்லாம் திமுக தானே பண்றாங்க. நீங்க தானே பண்றீங்க. உங்களுக்கு சைடிஸ் மாதிரி இளம்பெண்களை பயன்படுத்துறீங்க. அப்படித்தானே தெரியுது. இப்போ என்ன அநியாயம், என்ன அட்டுழியது? அதனாலதான் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. தேர்தல் அறிவிச்ச உடனே கொண்டாடுறாங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த போலி வாக்காளர் எல்லாம் நீக்கியாச்சு. அதை வச்சுதான் திமுக ஜெயிச்சது, இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு நீங்க இந்த முறை திமுக ஜெயிச்சா அது நேர்மையா ஜெயிச்சது அப்படின்னு ஒத்துப்பீங்களா? போலி வாக்காளர் எல்லாம் தூக்கி ஜெயிக்காதுன்னு சொல்ல போற ஜெயிச்சானு கேள்வி கேட்கறீங்க நீங்க. ஜெயிக்காது இல்ல சொல்லி ஜெயிக்காது. ஆமா ஜெயிக்காது. ஆனா இந்த முறை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க நேர்மையா ஜெயிப்பாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? திமுக ஜெயிக்காது. இந்த தேர்தலில் யாரு ஜெயிக்கிறாங்களோ எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நேர்மையான முறையில ஜெயிச்சாங்க ஒத்துப்பீங்களா? ஏங்க இந்த கள்ள ஓட்டு இல்லைன்னா, பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னா தடுக்க முடியல. முயற்சி பண்றாங்க, அவ்வளவு சரியா தடுத்துக்க முடியல. அப்படி தடுக்க முடிஞ்சிட்டா திமுக எல்லாம் இப்பவே 234 தொகுதியில டெபாசிட் வாங்காதுங்க. திமுக டெபாசிட்டே வாங்காது. எங்கேயுமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் கருணாநிதி மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாரு, சட்டசபை தேர்தலில். இப்போ கருணாநிதி ஒரு ஆள் ஜெயிச்சா கூட அந்த ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாரு. ஒருத்தர் கூட டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க 234லயும் இந்த முறை. ஏன்னா அவங்களுக்கு இந்த போப்பே அந்த கள்ள ஓட்டு ஒண்ணு, பணம் கொடுக்கறது ஒண்ணு. பணம் கொடுக்கறதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா பணம் கொடுத்துருவாங்க, தடுக்க முடியாம போகலாம், ஏதாவது இருக்கலாம். அது பணம் கொடுக்கறது, கள்ள ஓட்டு, இந்த ரெண்டும் இல்லைன்னா திமுக எந்த தேர்தலுமே ஜெயிக்காதுங்க. எந்த தேர்தலுமே திமுக ஜெயிக்காது.
இப்போ திமுக 20 கூட்டணி அதுல பெரும்பாலும் எவ்வளவு தொகுதி பங்கீடுன்றதை முடிச்சிட்டாங்க. பிஜேபி இன்னும் தொகுதி பங்கீடு அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. அதை எப்போ முடிச்சுட்டு எப்போ பிரச்சாரத்துக்கு போவீங்க? அதுக்கான நாட்கள்லாம் இருக்கா? நாட்கள் இருக்கு, பண்ணிடுவாங்க. பொதுவா 20 நாள் தானே பிரச்சாரம் பண்றாங்க. பொதுவா நான் வந்து நீண்ட நாளா தேர்தல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சட்டசபை தேர்தல் பார்க்குறேன், நாடாளுமன்ற தேர்தல் பார்க்குறேன். ஒரு 20 நாள் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில இருந்து தான் அதனுடைய பிரச்சாரம்ங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க திமுகவில் என்னத்தை முடிச்சாங்க? முடிக்கல, திமுக முடிக்கலங்க. அதை பிஜேபி பாஜக கூட்டணியை பார்த்து பயந்துக்கிட்டு திமுகவுக்கு நிறைய பணம் கொடுத்து வாங்கி அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் எல்லாம் கொடுத்து அவங்கள கொண்டாந்து வச்சாங்க. அவங்களுக்கு 0.4% ஓட்டு தான் இருக்கு, ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்து நிறைய விலை கொடுத்து பயம். என்ன பயம்? அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து பயம். அதனால கொண்டாந்து வச்சாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்க முடியல, விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க முடியல, இப்ப திண்டாடுறாங்க. என்ன அவங்க என்னத்தை முடிச்சுட்டாங்க? அதெல்லாம் முடிக்க மாட்டாங்க, அறுத்து தான் முடிப்பாங்க. திமுக கூட்டணி அறுபடும்.